ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஎல்சி கனெக்டர் இருக்கு பாருங்க, ரெட் கலர். ஸோ இது எல்லா ஹோண்டா வண்டியிலயும் இப்ப காமன் இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து ஓபிடி ஸ்கேனர் இல்லாம டைரக்ட்டா நம்ம மீட்டர்ல குடுத்திருக்கிற அந்த எஃப்ஐ மால்ஃபங்ஷன் லைட் இருக்குல்ல, எம்ஐஎல். அது பிளிங்க் ஆகுறது படிச்சு கூட நம்ம அதுல என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகேபி சாரி இந்த டிஎல்சி கனெக்டர்ல டேட்டா லிங்க் கனெக்டர்ல 2 முக்கியமான வயர் இதுல பார்க்க வேண்டியிருக்கும். ஒண்ணு வந்து கிரீன் வயர், இன்னொன்னு பிரவுன் வயர். மண்ணு கலர் வயர், இன்னொன்னு வந்து பசுப்பு கலர் வயர். ஸோ கிரீன் அண்ட் பிரவுன் கலர் வயர் இந்த 2 வயர் நீங்க ஷார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஷார்ட் பண்ணணும்னா ஒரு ஜம்பர் வயர், சின்ன ஜம்பர் வயர் யூஸ் பண்ணி இதுல உள்ள கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ அப்புறம் கீ ஆன் பண்ணணும். கீ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த மீட்டர்ல வந்து அந்த லைட், எம்ஐஎல் லைட், அந்த மால் ஃபங்ஷன் இண்டிகேட்டர் எஃப்ஐ பல்ப் இருக்குல்ல, அது பிளிங்க் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுல 2 விதமான பிளிங்க் இருக்கு. ஆல்ரெடி அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி நவம்பர், டிசம்பர் இல்ல ஜனவரி இந்த மாசத்துல நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ரிப்பிட்டேஷனுக்காக சொல்லிட்டு இருக்கேன். லாங் பிளிங்க் அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த லைட் ஆன் ஆகி அப்புறம் ஆஃப் ஆனா அது லாங் பிளிங்க் சொல்லுவோம். அது 1 பிளிங்க் உடைய வேல்யூ 10. அப்படியே ஷார்ட் பிளிங்க் வரும். ஒரு செகண்ட்ல 3 வாட்டி பிளிங்க் ஆகுற மாதிரி ஃபாஸ்ட் பிளிங்க் இருக்கும். அந்த மாதிரி ஃபாஸ்டா அது பிளிங்க் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பிளிங்க் உடைய வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஸோ அப்படி நான் இப்போ எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கோம். ஒரு லாங் பிளிங்க் 2 ஷார்ட் பிளிங்க் வந்தா அது டோட்டல் 12ன்னு அர்த்தம். 10 + 2 12. அப்படின்னா இன்ஜெக்டர் ஃபெயிலியர் இருந்தா அது 12 பிளிங்க் வரும். ஸோ இந்த சைட்ல உங்களுக்கு சர்க்கியூட்ஸ் என்னென்ன சர்க்கியூட்டுக்கு எவ்வளவு பிளிங்க் இருந்து காமிச்சிருக்கோம் பாருங்க. நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எம்ஏபி சென்சார் 1 பிளிங்க், யூஓடி சென்சார் 7, டிபி சென்சார் வந்து 8, ஐஓடி சென்சார் 9, ஃபியல் இன்ஜெக்டர் 12, ஆக்சிஜன் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா 21. அப்படின்னா 2 லாங் பிளிங்க், ஒரு ஷார்ட் பிளிங்க். விசிசி சென்சார் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னா சென்சார் யூனிட்டுக்கு போற இன்புட் வோல்டேஜ் வந்து கரெக்டா இல்லைன்னா 19 பிளிங்க். ஸோ இதே மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பிளிங்க்ஸ் வருது பாருங்க. சிகேபி பல்ஸ் லர்னிங் இஷ்யூஸ் இருந்தா 142 அப்படின்னா 14 லாங் பிளிங்க், 2 ஷார்ட் பிளிங்க் வரும். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஹோண்டா வண்டியில வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சார் எப்படி ரீசெட் பண்றதுன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு.